கோல்டை வந்து மெடிசன்ஸாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க, அதாவது இந்த கோல்டை வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுறது எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. என்னை வச்சு ஒன்று காமெடி அதுதான் வந்து ஆயுர்வேதிக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அது எப்படி தயாரிச்சிருப்பாங்க? ஏன்னா வந்து ஒரு கோல்டு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸ் இருக்குல்ல, அதை உருக்கிறதுக்கே வந்து காப்பரை உருக்கியாக உருக்குவாங்க. ஏன்னா வந்து அந்த நார்மலாக உருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட மெட்டல் நம்ம உடம்புக்குள்ளே போனால் டைஜஸ்ட் ஆகுமா? அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லியாடா. இப்போ அதெல்லாம் வந்து உண்மையா? அட் சேம் டைம் இது உள்ளே போனால் பிரச்சனையாகுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டை வந்து சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கோல்டை வந்து எப்படி வந்து சாப்பிட்ற ஒரு விஷயமா மாற்றுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு கோல்டு பிஸ்கட் எடுத்து வாயில் அப்படியே போட்ட முடியாது. அது எவ்வளோ திக்காக இருக்கும், அந்த திக்னஸ் கம்மி பண்ணணும் இல்லையா? இப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கோல்டை வந்து உருக்கி அதுக்கப்புறம் வந்து சுத்தியல் வச்சு அடித்து அந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட 0.000125 மில்லிமீட்டர் திக்னஸ்க்கு அதை உருக்கி சுத்தியல் வச்சு அடிப்பாங்க. எதுக்கு கேட்குற நீ? போனா போகுது உச்சி மண்டதானே. அது யோசிச்சு பாருங்கள், 1 மில்லிமீட்டருங்கிறது வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் இவ்வளோ ஜீரோஸ் வேறு. யோசிச்சு பாருங்கள். சரி, இதெல்லாம் ஓகே. இதை வந்து நம்ம எப்படி வந்து செய்வாங்க, அதாவது அந்த உருக்கி வந்து சாப்பாடு மேலே ஊற்றுவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு திக்னஸ் உடைய ஒரு கோல்டு, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு லீஃபில் ஃப்ளேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப திக்காக இருக்காங்க சரிங்களா. இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலான ஒரு ஃபுட்டோட ஒரு கவரிங் மாதிரி, அதாவது ஒரு கவர் பிளாஸ்டிக் நம்ம எப்படி கவர் பண்ணி ஒரு ஃபுட்டில் வந்து வைப்போம் ஸ்வீட்லாம், அந்த மாதிரி வந்து இதை சேர்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்துட்டு அதை இன்னும் திக்னஸை கம்மி பண்ணி அதை வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் மாதிரி மாற்றி அதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோல்டு அப்படின்னு சொன்னோன்னே நம்மளால சாப்பிட முடியுமாடா, அது எப்படி இருந்தாலும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டு தான். அதாவது அதோட எக்ஸ்பென்சிவ் ஏற்ற மாதிரி அதோட டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காசு இல்லைங்கிறானா? எது காசு இல்லையா? ஆமையா, இல்ல காசு இல்லையா, பசி, காதலிக்கிற பசி. இது வந்து எங்கெல்லாம் விற்பாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட பர்ஜ் கிளிஃபாலாம் வந்து விற்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் போய் பார்த்தது கிடையாது. அது நிறைய ஃபுட்டில் வந்து கலந்தெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது கோல்டுங்கிற பேரை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஹெல்த் பெனிஃபிட்லாம் வந்து இருக்குன்னு நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, அதை பற்றி பார்ப்போம் சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து 20 to 24 கேரட் இருக்கிற ஒரு கோல்டை தான் வந்து நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கு மேலேயோ அது கீழேயோ இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அது எது சாப்பிடவே கூடாது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் இந்தியன் ஆயுர்வேதிக் சிஸ்டமில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கோல்டு நம்ம சாப்பிடும்போது நம்மளோட காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது நம்ம பிரெயின் ஸ்கில்ஸும் அட் த சேம் டைம் நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதவே எடுக்கிற முடிவுலாம் நமக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆறுமுகம் இறங்குடா களத்தில். த சேம் டைம் வந்து இதை வந்து நார்மலாக அதே மாதிரி கோல்டாக அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இதை வந்து ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி இல்லை வந்து ஏதாவது ஒரு மூலிகையோடு மிக்ஸ் பண்ணி தான் வந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் வந்து அந்த மூலிகை தான். இப்போ அந்த மூலிகை மட்டும்தான் வந்துட்டு அந்த கோல்டோடு சேர்ந்து நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தருது. இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம கோல்டே கலந்து சாப்பிட்டாலுமே நமக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வராது. இவன் நம்ம மாப்பிள்ளையாச்சின் சரவடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டில் வைக்கிறான், ஓவரா வர்ணிக்கிறான். சரி, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வராதுல டேஞ்சரஸாக போய் முடிஞ்சிடாதுல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது அது எப்படின்னா வந்து கோல்டு வந்து டைஜஸ்டே ஆகாது. கூடவே கூடாதுரா. இப்போ வந்து அது டைஜஸ்ட் ஆகாததுங்காட்டி அது வந்து என்ன ஆகும்னா நார்மலாக வந்துட்டு அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் வர்ற வேஸ்ட்டாக இருந்தாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நம்ம பிளட்டில் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வரும் சரிங்களா. இப்போ இந்த கோல்டும் வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீமோட வந்து சேஃபாக மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து வேஸ்ட்டாக வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறத்துக்குலாம் நம்ம வந்து தேவையில்லாமல் காசு கொடுத்து கோல்டு சாப்பிட்டு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு அதை வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அது பார்க்க வந்து ஒரு அழகாக தெரியறதுக்காகவும் அதில் வந்து ஒரு ஃப்ளேவர் தர்றதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் வந்துட்டு கோல்டு சாப்பிட்றதுக்கான காரணம் என்னன்னா வந்துட்டு அதை வந்து ஒரு சாகசமான நினச்சிக்கிறதும் அட் த சேம் டைம் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட போய் பீலாக விடுறதுக்கும் தான். இப்போ வந்து இதில் எவ்வளோதான் இன்க்ரீடியன்ட் இருந்தாலுமே வந்துட்டு அது சாப்பிட்றதுக்கு காரணம் இப்படி இருக்கும். கோல்டு அப்படிங்கிறது எப்போவுமே எக்ஸ்பென்சிவ் தான்.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நோட்டபுளான விஷயம் என்னன்னா வந்துட்டு, நான் இப்போ சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து கோல்டை வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட கலந்து தான் சாப்பிட்ருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து, நம்ம நார்மலாக கோல்டு சாப்பிட்டோம்னா வந்துட்டு நம்ம வயிற்றில் இருக்க அந்த ஸ்கின்னை வந்து கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேரெக்டாகவே அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து நீங்கள் ஒரு ஐஸ்கிரீமோடையோ இல்லை ஒரு ஒயினோடையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பர்கர், பீஸா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தோடு சேர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹிஸ்ட்ரிக்கு வரும் சரிங்களா. ஏன்னா வந்துட்டு இந்த டைமில் நம்ம எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி அதை சாப்பிட்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது வந்து எல்லா டைமாகவும் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒருத்தன் சாப்பிடுவான். அதனால் வந்து அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அதாவது எதை கிடச்சாலும் வாயில் எடுத்து போடுற ஒரு காலம் தான் வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது வந்து எஜிப்டியன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கோல்டை வந்து ட்ரிங்கபிள் கோல்டாக மாற்றி சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தியாவில் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து எஜிப்ட்லேயும் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணி சாப்பிட்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா வந்து பொய் சொல்லாமல் தூய்மையாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க மட்டும்தான் வந்து இந்த உலகத்தில் வாழணும், அவங்க வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவங்க தந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு சயின்ஸ் அப்படிங்கிற விஷயமே இருந்திருக்காது. அந்த காலத்தில் நம்பிக்கை தான் வந்து அந்த காலத்தோட வாழ்க்கையாகவே இருந்திருக்கு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோல்டில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு டேப்லெட்ஸ் அட் த சேம் டைம் வந்து பவுடர்ஸ்லாம் வந்து உருவாக்குறதா சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சர்டன் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்துக்குமே ஒரு மெடிக்கல் திங்காக இருக்கட்டும், இல்லை வந்து சாப்பிட்ற எடிபிள் கோல்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமைக்கிக்கோங்க. மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.